மகிமையும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 58 அதனுடைய 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று அந்த வசனம் முழுவதும் தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே அதை துவங்கும் பொழுது அப்பொழுது என்று சொல்லப்பட்டு அந்த வசனம் துவங்குகிறது. காரணம் என்ன? மேலே சில நியாயங்களையும் நீதிகளையும் இந்த மனுக்குலத்திலே மனிதர்கள் முன்பாக தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய நற்காரியங்களை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே பரிசுத்தம் என்கிற பெயரிலே, உபவாசம் என்கிற பெயரிலே தங்களை தாங்களை மாத்திரம் அங்கே பார்த்து கொள்ளுகிறவர்களாக, தங்களை தாங்களே மாத்திரம் அங்கே ஒடுக்குகிறவர்களாக இருக்காதபடி, இந்த உபவாசம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அந்த இருள் நிறைந்த இந்த பாழான உலகத்திலே கர்த்தருடைய இரக்கத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம், விடியற்காலத்து வெளிச்சத்தை போல, அந்த மகிமையின் அருணோதய வெளிச்சத்தை போல வாழ்விலே இருக்கிற இருளின் காலங்கள் முடிந்து ஒரு மகிமையின் வெளிச்சத்தின் காலங்கள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். சுயநலமான நமக்கு மற்றவர்களை குறித்த அந்த பாரமும் கரிசனையற்ற ஜீவிதம் பண்ணிக்கொண்டு நாம் உபவாசிக்கிறோம், நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களை குறித்ததான பாரம் நமக்குள்ளே வரவில்லை என்றால் நம்முடைய உபவாசமும் நம்முடைய சகல செயல்பாடுகளும் வீணாக போய்விடும். நம்முடைய வாழ்க்கையும் தேவ ஆசீர்வாதத்திற்கு உகந்ததல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால் இங்கே சொல்லுகிறார், எங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நீதி நியாயங்களை கை கொண்டு இரக்கம் பாராட்டி நன்மை செய்து வரும்பொழுதுதான் கர்த்தருடைய நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக ஆரம்பிக்கும் சொல்லுகிறார். அது சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வுக்கு நன்மையை கொண்டு வருகிற நற்கிரியைகளை நாம் மனுக்குலத்திற்கு, இந்த உலகத்திற்கு செய்ய ஆரம்பிப்போம். நாம் மட்டும் நீதிமான்களாக நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறதல்ல தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய வழி. நம்மை சார்ந்திருக்கிற, நாம் பழகுகிற, நம்மை பார்க்கிற மனிதர்களுக்கும் தேவ நன்மைகளை செய்ய ஆரம்பிப்போம். நம்மாலான உதவிகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் ஒத்தாசைகளையும் செய்ய ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கிருபையும் நன்மையும் உண்டாக சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லப்படுகிறது. அப்படியே துளிர்த்து அது மகிமையாய் வளர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா தேவனே, எங்களிடத்தில் நாங்கள் சுய நீதிமான்களாய் கரைபடாதவர்களாய் காத்து கொள்ளுகிறதுனால் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயங்கள் ஆண்டவரை ஜனங்களுக்கு செய்ய வேண்டும். எங்களை சுற்றிலும் பிரஜாதிகளாய் இருக்கிற அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுத்து, ஆண்டவரை தாகப்பட்டவனுக்கு தண்ணீர் கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, ஆண்டவரே சிறுமைப்படுகிற ஒருவனை தாங்கி அவனை ஜெபித்து அவனை உற்சாகப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் விரும்புகிற உபவாசமும் கர்த்தர் விரும்புகிற ஆண்டவரே அந்த குணாதிசயம் உடையவர்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்று கர்த்தருடைய வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே அதை செய்யும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் விடியற்காலத்து வெளிச்சத்தை போல எங்களுடைய வாழ்வை பிரகாசிக்க செய்கிறது மாத்திரம் அல்ல, எங்களுக்கு ஆண்டவரை பட்டு போயிருக்கிற நம்பிக்கையிட்டிருக்கிற வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவரை துளிர்விட செய்து அது பூத்து காய்த்து பலனால் நிரப்புவதற்கு கர்த்தர் ஆண்டவரை இறங்கி கிரிய செய்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு
புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்திலே இந்த நாட்களிலே செயல்பட நடக்க கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.